Good morning, students. 12th standard, subject physics, unit 2, current electricity, topic Kirchhoff's rules. Previous presentationல நம்ம செல்ஸ் சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் பார்த்தோம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன, அதுக்கான டெஃபினிஷன் எல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் கிரிச்சாஃப்ஸோட ரூல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ கிரிச்சாஃப்ஸுக்கு ரெண்டு ரூல் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா கரண்ட் ரூல்னு சொல்லுவாங்க, அனதர் ஒன் வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கரண்ட் ரூல் ஆர் ஜங்ஷன் ரூல் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போது ப்ரீவியஸாக அந்த ரூல் எதுக்கு இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஓம்ஸ் லா அப்படிங்கிறது படிச்சிருப்போம். ப்ரீவியஸாக ஓம்ஸ் லா படிச்சிருப்பீங்க. அந்த ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் இந்த வேல்யூலாம் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். இது யூஸிங் ஓம்ஸ் லா. ஆனால் இப்போ அந்த சர்க்கியூட் எப்படி இருக்கணும்னா ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கணும். அதே மாதிரி அதில் அந்த சர்க்கியூட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் சிம்பிள் சர்க்கியூட்டாக இருந்தால் ஓம்ஸ் லாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே இந்த சர்க்கியூட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, நிறைய கரண்ட் இதில் பாஸ் ஆகுது. சரிங்களா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த சர்க்கியூட்டில் கரண்ட்டோட வேல்யூ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு தான் இந்த கிரிச்சாஃப்ஸோட ஃபர்ஸ்ட் ரூலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டயக்ராம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்டில் I1 அப்படிங்கிற கரண்ட் வருது, I2ங்கிற கரண்ட் உள்ளே வருது, I3 கரண்ட் மட்டும் பாருங்கள் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து வெளியில் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து I4ம் வெளியில் போகுது, I5யும் வெளியில் போகுது. இப்போ இதோட கரண்ட், டோட்டல் கரண்ட் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ரூலை நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் த கரண்ட்ஸ் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் எ சர்க்கியூட் இஸ் 0. இப்போ என்ன, இந்த ஒரு சர்க்கியூட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டோட அல்ஜிப்ராயிக் சம்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கரண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த வேல்யூக்கு பேர் தான் அல்ஜிப்ராயிக் சம். அப்போ இந்த கரண்ட் எல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டல் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 0 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் த கரண்ட்ஸ் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் எ சர்க்கியூட் இஸ் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எல்லா கரண்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், இது 1 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா? சார்ஜ் இங்கே என்ன ஆகுது, கன்சர்வ் ஆகுது இந்த லாவில். இப்போ எப்படி இந்த லாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இப்போ இதில் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 0ன்னு போட்டுக்கலாம். அப்போ I1 + I2 + I3 + I4 + I5 = 0ன்னு எழுதிடலாம். ஆனால் இதில் ஒரு சைன் நம்ம எடுக்கணும். என்ன சைன் அப்படின்னா, கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே எதெல்லாம் என்ட்ரு ஆகக்கூடிய கரண்ட்டு, I1ங்கிறது என்ட்ரு ஆகுது, I2ங்கிறது என்ட்ரு ஆகுது, அண்ட் அது 2 தான் என்ட்ரு ஆகுது. ரிமைனிங் எல்லாமே அந்த ஜங்ஷனை விட்டு என்ன ஆகுது, லீவ் ஆகுது. அப்போ கரண்ட் லீவிங் த ஜங்ஷன் இஸ் டேக்கன் அஸ் நெகட்டிவ். எதெல்லாம் அந்த ஜங்ஷனை விட்டு வெளியில் போகுதோ அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும், நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த சர்க்கியூட் டயக்ராமில் அந்த லாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை த லா டு த ஜங்ஷன் ஏ. இந்த ஏங்கிற ஜங்ஷனுக்கு அந்த லாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த ஏங்கிற ஜங்ஷனுக்கு உள்ளே வரக்கூடிய கரண்ட் பாருங்கள், இதெல்லாம் I1, ஸோ அதுக்கு ப்ளஸ் போட்டிருக்கோம். I2வும் ப்ளஸ் தான். I3 பாருங்கள் ஜங்ஷனை விட்டு வெளியில் போகுது, ஸோ அதனால் அதுக்கு மைனஸ். I4ம் ஜங்ஷனை விட்டு வெளியில் போகுது, அதுக்கும் மைனஸ். I5யும் வெளியில் போகுது, அதுக்கும் மைனஸ். இது எல்லாத்தோட அல்ஜிப்ராயிக் சம் எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. பாசிட்டிவ்லாம் ஒரு சைடும் நெகட்டிவ்லாம் அனதர் சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ I1 + I2 = I3 + I4 + I5 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இதுதான் கிரிச்சாஃபோட கரண்ட் ரூல். ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் தான். என்ன ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் நான் சொல்றேன், the algebraic sum of the currents at any junction of a circuit is 0 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி, அதாவது கிரிச்சாஃபோட ஃபர்ஸ்ட் ரூலை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.20. இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஃப்ரம் த கிவன் சர்க்கியூட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஐயோட வேல்யூவை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கிரிச்சாஃபோட கரண்ட் ரூலை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு தான் அந்த சென்டர் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டில் அந்த ரூலை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணும்போது 2 விஷயம் நம்ம தெளிவாக எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, கரண்ட் இன்வெர்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் பார்த்து கரண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை என்டரிங் த கரண்ட்டை நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும், லீவிங் த கரண்ட்டை
நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். அப்போ இங்கே என்டரிங் த கரண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எதெல்லாம் என்டர் ஆகுதுன்னு பாருங்க. இந்த 0.7 ஆம்பியர் என்டர் ஆகுது. சரிங்களா, அதை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். அடுத்து வேற ஏதாவது என்டர் ஆகுதா உள்ள? இந்த 0.6 ஆம்பியருங்கிறது என்டர் ஆகுது. அடுத்து இங்கே பாருங்க 0.2 ஆம்பியருங்கிறதும் என்டர் ஆகுது. ரிமைனிங் எல்லாமே சர்க்கியூட்டை விட்டு என்ன ஆகுது? லீவ் ஆகுது. இப்போ என்டர் ஆகுறதெல்லாம் நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துப்போமா? பாசிட்டிவ் எதெல்லாம் எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இருந்தே இவங்க எப்படி கொடுத்துட்டாங்கன்னா இந்த இதில் ஆரோஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் பி ஆர் பாசிட்டிவ், அவே ஃப்ரம் பி ஆர் நெகட்டிவ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நான் இங்கேருந்து எழுதுறேன். எதில் இருந்து கொடுத்து எழுதிடுறோம் அப்படின்னா 0.2ல இருந்து. இப்போ 0.2 பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ஸில் இருக்குது, அதனால் அது பாசிட்டிவ் 0.2 ஆம்பியர். அடுத்த வேல்யூ பாருங்க 0.4 ஆம்பியர் பாருங்க வெளியில் போகுது, ஸோ மைனஸ். அடுத்தது 0.6 இன்வெர்ட்ஸில் இருக்குது, அதனால ப்ளஸ்ஸு. அடுத்து இந்த 0.5 பாருங்க அவே ஃப்ரம் த பாயிண்ட் பி, ஸோ அதுக்கு மைனஸ். அடுத்த பாயிண்ட் பாருங்க 0 பாயிண்ட் அகைன் இதில் ஐங்கிற ஒரு கரண்ட்டு, இந்த ஐங்கிற கரண்ட்டும் வெளியில் தான் போகுது, ஸோ மைனஸ் ஐன்னு போட்டு இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதியாச்சு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 1.5 ஆம்பியர் மைனஸ் 0.9 ஆம்பியர் மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 0.6 ஆம்பியர் மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 0.6 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருது. ரொம்ப சிம்பிளான ரூல் தான். சரிங்களா, அடுத்தது இந்த கிர்ச்சாஃபோட செகண்ட் ரூல் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வோல்டேஜ் அப்படின்னாலே உங்களுக்கு ஓம்ஸ்லால V இஸ் ஈக்குவல் டு ஐஆர் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துடணும். சரிங்களா, இதே ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த கிர்ச்சாஃபோட செகண்ட் ரூல், அதாவது வோல்டேஜ் ரூலும் இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதுக்கான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. டயக்ராம் நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டயக்ராம்ல என்னென்ன வேல்யூலாம் இருக்குன்னு பாருங்க. ஐங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது, ஆறுங்கிற ரெசிஸ்டர்ஸ் வழியா பாஸ் ஆகுது. சரிங்களா, இப்போ இந்த ரெசிஸ்டர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும், கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் ஐஆர். இதுவும் ஐஆர் தான். சரிங்களா, அதனால தான் ஓம்ஸ் லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த லாவை பாருங்க என்ன சொல்றாங்க. இட் ஸ்டேட் தட் த க்ளோஸ்டு சர்க்கியூட் the algebraic sum of the products of the current and resistance of each part of the circuit is equal to the total EMF included in the circuit அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டை எடுத்துக்கிறீங்க. அந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸை என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா, அப்படி மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இந்த சர்க்கியூட்டோட இஎம்எஃப்க்கு, டோட்டல் இஎம்எஃப்க்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது அந்த சர்க்கியூட்டோட இஎம்எஃப்க்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. ஸோ இந்த டயக்ராம்ல பாருங்க, கரண்ட் ஐங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் ஆர், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஐஆர்னு எடுத்துக்கிட்டேன். இது எதுக்கு ஈக்குவல்? இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய இஎம்எஃப்க்கு ஈக்குவல். அப்போ அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? வின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ அடுத்த இதுவும் பாருங்க, சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரு டைரக்ஷன் நம்ம எடுத்துக்கணும். என்ன டைரக்ஷன் அப்படின்னா, இப்போ நான் இங்கே ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க ஏ டு பின்னு எடுத்துருக்கிறேன், ஏலேருந்து பி. இப்போ கரண்டோட டைரக்ஷன் நான் எடுத்துருக்கக்கூடிய டைரக்ஷன்லேயே இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் போட்டிருக்கிறேன். ஆனால் அடுத்ததுல பாருங்க கோயிங் ஃப்ரம் பி டு ஏ, பில இருந்து ஏ வரைக்கும் எடுத்துருக்கேன். அப்போ பில இருந்து ஏக்கு நான் எடுத்துட்டு போகும்போது கரண்டோட டைரக்ஷன் பாருங்க, நான் எடுத்துட்டு போகக்கூடிய பி டு ஏக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ இது ஆப்போசிட்ல இருக்கிறதுனால இங்க மைனஸ் போட்டுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா, ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல் தான். அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் பார்ட் ஆஃப் த சர்க்கியூட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் த சர்க்கியூட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு அடிஷனலா பாருங்க, இங்கேயும் பாருங்க ஏ டு பி எடுத்துக்கிறேன். அப்போ ஏ டு பின்னு எடுத்துக்கும் போது ஏல இருந்து பிக்கு போறேன். அப்போ கரண்டோட டைரக்ஷன் எப்படி தான் இருக்கும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இப்படி தான் கரண்ட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ நான் எடுத்துட்டு போகக்கூடிய ஏ டு பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ரெண்டு டைரக்ஷனும் சேமா இருக்கிறதுனால இங்க என்ன இருக்கு? பாசிட்டிவ் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ V is equal to பிளஸ் ஐன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து ஏ டு பி, சாரி பி டு ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பி டு ஏன்னு இப்படி எடுத்துக்கிட்டேன்னா கரண்டோட டைரக்ஷன் எப்போதுமே எப்படி தான் இருக்கும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ கரண்டோட டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறாங்க? மைனஸ்னு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, இதுதான் கிர்ச்சாஃபோட செகண்ட் ரூல், வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 2.21 பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டாங்க. இல்லை 5 ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, shows a complex network of conductors which can be divided into two closed loops like ACE, ABC. அதாவது ACE அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு closed loop.
சரிங்களா? மேலே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள். அடுத்து ஏபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அனதர் க்ளோஸ்டு லூப். இது செகண்ட் லூப். சரிங்களா? இந்த 2 லூப்புக்கும் நம்ம கிர்ச்சாஃபோட வோல்டேஜ் ரூலை அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு அப்ளை பண்றேன்? இந்த ஏசிஇஏ அதாவது இந்த டேர்முக்கு இதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? கிர்ச்சாஃபோட இந்த ரூலை நான் அப்ளை பண்றேன். அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்? கிர்ச்சாஃபோட ரூல் என்ன உங்களுக்கு? வோல்டேஜ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ண வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அப்போ இங்க அதே இதை நம்ம இங்க எடுத்துக்கிட்டு வரலாம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு பார்க்குறோம்? இதுல இருந்து எடுத்துக்கோங்க. இதுல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் இஏசி தானே? அப்ப இதான் இஏசிஇ இந்த ட்ரையாங்கிள் இந்த ஆர்டர்ல எடுத்துக்கணும். சரிங்களா? இங்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டைரக்ஷன்ல இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படியே வந்து இந்த டைரக்ஷன் இப்படி வந்து அடுத்து இதோட போய் முடியும். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது I1 R1 கரண்டோட வேல்யூ I1 இங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ R1. ஸோ I1 R1 வந்துடுச்சா? பிளஸ் என்ன அல்ஜிப்ராயிக் சம் பிளஸ் அடுத்து இதுல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் I2 இங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ R2. ஸோ I2 R2 அடுத்து பிளஸ் இதுல உள்ள கரண்டோட வேல்யூ I3 ரெசிஸ்டார் வேல்யூ R3. ஸோ I3 பிளஸ் R3ன்னு வந்துடுச்சு. இது எல்லாமே அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த க்ளோஸ்டு சர்க்யூட்ல இருக்கக்கூடிய இஎம்எஃப்க்கு ஈக்குவலா இருக்கும். இஎம்எஃபோட வேல்யூ பாருங்க சை. ஸோ இஸ் ஈக்குவல் டு சைன்னு எழுதிட்டேன். அடுத்த க்ளோஸ்டு லூப் இந்த லூப். சரிங்களா? இந்த லூப்க்கு பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க கரண்டோட வேல்யூ I4 R4 I4 R4ன்னு எழுதியாச்சு. அடுத்தது பாருங்க இங்க I5 R5. ஸோ அடுத்தும் எழுதியாச்சு. அடுத்து இதோட வேல்யூ பாருங்க I2 R2. ஆனா நம்ம போகக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல கரண்ட் வர்றதுனால இந்த I2க்கு பதிலாக என்ன போட்டுக்கணும்? மைனஸ் போட்டுக்கணும். அதனால இங்க மைனஸ் I2 R2. இது எதுக்கு ஈக்குவல்? இந்த க்ளோஸ்டு பாத்ல இருக்கக்கூடிய இஎம்எஃப்க்கு ஈக்குவல். இங்க ஏதாவது செல் கனெக்ட் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. எந்த செல்லுமே கனெக்ட் பண்ணல. ஸோ இஎம்எஃபோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம்? 0ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் கிர்ச்சாஃபோட ரூல். இப்போ இந்த ரூலை யூஸ் பண்ணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸ். ஒரு 5 மார்க்ல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ரொம்ப சிம்பிளா கிர்ச்சாஃபோட 2 ரூலையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்? இதை ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். இப்போ டயக்ராம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல ஒரு 4 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. P, Q, R, S. இந்த ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க? ஒரு நெட்வொர்க் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க். சரிங்களா? இதுல ஒரு G அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேல்வனாமீட்டரும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இடையில அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த பாயிண்ட் பிக்கும் டிக்கும் இடையில அந்த கேல்வனாமீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் சிங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட இஎம்எஃப் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? சை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அடுத்ததா இதுல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு கரண்ட் பாஸ் ஆகுது. I1ங்கிற கரண்ட் இங்க பாஸ் ஆகுது. அந்த I1 கரண்ட் இது கிட்ட வந்தோடனே Pங்கிற பாயிண்ட்ல வந்தோடனே அது டிவைட் ஆகுது. I3 ஆகவும் IG ஆகவும் டிவைட் ஆகுது. அடுத்து இங்க பாருங்க I1 I2ன்னு டிவைட் ஆகி இங்க வருது. இங்க வரும்பொழுது இது எதா மாறிடுது? I4ங்கிற கரண்டா சேஞ்ச் ஆயிருது. சரிங்களா? இது எல்லாமே இந்த சர்க்யூட்டோட டீடைல்ஸ். இப்போ இதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிர்ச்சாஃபோட ரூலை ஜங்ஷன் பிக்கு அப்ளை பண்ண போறேன். இப்போ ஜங்ஷன் பினா இதுதான் ஜங்ஷன் பி. சரிங்களா? இதுக்கு நம்ம கிர்ச்சாஃபோட ரூலை அப்ளை பண்ண போறோம். இப்போ கிர்ச்சாஃபோட கரண்ட் ரூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கரண்ட் ரூல் ரொம்ப ஈஸியான ரூல் தான். என்னன்னா கரண்ட் என்ட்ரு ஆனிச்சுன்னா பாசிட்டிவ், கரண்ட் ஜங்ஷனை விட்டு லீவ் ஆனிச்சு அப்படின்னா நெகட்டிவ். இப்போ கரண்ட் என்ட்ரு ஆகுறது எதெல்லாம் கரண்ட் என்ட்ரு ஆகுதுன்னு பாருங்க. இந்த பிங்கிற ஜங்ஷனுக்கு I1ங்கிற ஒரே ஒரு கரண்ட் மட்டும் தான் என்ட்ரு ஆகுது. சரிங்களா? ஸோ அதை மட்டும் இங்கே எழுதியிருக்கிறாங்க. அடுத்து லீவ் ஆகக்கூடிய கரண்ட்லாம் பாருங்க. ஐஜிங்கிற கரண்ட்டும் லீவ் ஆகுது, I3ங்கிற கரண்ட்டும் லீவ் ஆகுது. ஸோ மைனஸ் ஐஜி மைனஸ் I3 இஸ் ஈக்குவல் டு 0. அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 தான் ஃபர்ஸ்ட் லா. அதனால இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அடுத்ததா இதே ரூலை டிங்கிற பாயிண்ட்டுக்கு அப்ளை பண்ண போறோம். இப்போ டிங்கிற பாயிண்ட்டுக்கு உள்ள என்ட்ரு ஆகக்கூடிய கரண்ட் பாருங்க. I2ங்கிற ஒரே ஒரு கரண்ட் மட்டும் தான் என்ட்ரு ஆகுது. ஸோ I2க்கு மட்டும் பிளஸ். அடுத்து சாரி ஐஜியும் உள்ள என்ட்ரு ஆகுது.
ஐஜிங்கிற கரண்ட்டும் இந்த டிங்கிற பாயிண்ட்டில் என்ட்ரு ஆகுது. ஸோ ஐஜிக்கும் ப்ளஸ்ஸு. அடுத்து I4ங்கிற கரண்ட் ஜங்ஷனை விட்டு லீவ் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன போட்டுக்கலாம், மைனஸ் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் வேல்யூ என்ன கிடைக்கணும், 0 கிடைக்கணும். ஸோ 0ன்னு போட்டாச்சு. ஸோ 2 ஈக்குவேஷன் போட்டாச்சு. அடுத்ததாக கிர்ச்சாஃபோட வோல்டேஜ் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஏபிடிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய, இது ஏ, இது பி, இது டி, இது ஏ, இந்த ஹாஃப்க்கு மட்டும். சரிங்களா, இந்த ஹாஃப்க்கு மட்டும் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம், கிர்ச்சாஃபோட வோல்டேஜ் ரூலை அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா, அப்போ அதை எப்படி அப்ளை பண்ணலாம், வோல்டேஜ் ரூலில் உங்களுக்கு என்னன்னு தெரியும், முதல்ல கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ண வேல்யூவை எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஸோ அதான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏபிடிஏ இந்த பாத் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, இதான் அந்த பாத், ஏபிடிஏ அப்படிங்கிற அந்த பாத், ஏபிடிஏ. ஏபி இதில் பாருங்க I1ங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது. எது வழியா பாஸ் ஆகுது, பிங்கிற ரெசிஸ்டர் வழியா. அப்போ I1 பி. அடுத்து பாருங்க, ஐஜிங்கிற கரண்ட் ஜிங்கிற கேல்வனாமீட்டர் வழியா பாஸ் ஆகுது. கேல்வனாமீட்டரோட ரெசிஸ்டன்ஸை கேபிட்டல் ஜின்னு சொல்லிடுவோம். ஸோ ஐஜிஜி. அடுத்து பாருங்க, இந்த டேர்ம்ல I2ங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது ஆறுங்கிற ரெசிஸ்டர் வழியா. ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் கரண்ட் பாஸ் ஆகுது. அதனால் அந்த இடத்துல ஒரு மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். மைனஸ் I2R இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் 0 போடுறோம், இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த பாத்தில் இஎம்எஃபோட வேல்யூவே இல்லை. இஎம்எஃப் இருந்தால் அதுக்கு ஈக்குவல்னு நம்ம போடலாம். இங்கே இஎம்எஃப் இல்லாததுனால நம்ம 0ன்னு போட்டுறோம். அடுத்து கிர்ச்சாஃபோட வோல்டேஜ் ரூலை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹோலா ஏபிசிடிஏ, ஏபிசிடிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லூப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்போ யூஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு I1Pயா, I1P. அடுத்து I3Q. அடுத்து இங்கே பாருங்க, இங்கே உள்ள ரெசிஸ்டன்ஸ் எஸ், கரண்ட் I4. அப்போ I4 எஸ்ன்னு வரும். ஆனால் நம்ம வர்ற டைரக்ஷன் நம்ம இந்த டைரக்ஷனில் எடுத்துகிட்டு வர்றோம். ஆனால் கரண்ட் பாருங்க ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. அதனால இதுக்கு ஒரு மைனஸ். அப்போ மைனஸ் I4S. அடுத்து இங்கேயும் அதே தான், நம்ம போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் கரண்ட் வருது. அப்போ மைனஸ் I2R இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறோம். அடுத்ததா இப்போ நம்ம என்ன அப்படின்னா, இந்த மீட்டர் பிரிட்ஜில் வீட்ஸோன் பிரிட்ஜில் பிலையும் டிலையும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. கரண்ட் இது வழியாக பாஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆகாது. 0 கரண்ட் தான் பாஸ் ஆகும். ஏன்னா கரண்ட் அப்படிங்கிறத எப்போ பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் கரண்ட் பாஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது பிலையும் உள்ள பொட்டன்ஷியல் டியோட பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா அந்த கேல்வனாமீட்டர் வழியாக கரண்ட்டே பாஸ் ஆகாது. அப்போ ஐஜியோட வேல்யூவை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 0ன்னு எடுத்துக்கலாம். எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா பி அண்ட் டிங்கிற பாயிண்ட் சேம் பொட்டன்ஷியல் இருக்கும்போது அது வழியாக கரண்ட்டே பாஸ் ஆகுது. ஸோ ஐஜியோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், 0ன்னு எடுத்துக்கலாம். இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 3 ஈக்குவேஷன்லையும் 2.45, 46, 47 இந்த 3 ஈக்குவேஷன்ஸில் அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், இதில் ஐஜியோட வேல்யூ 0னா என்ன வரும், I1. ஸோ பார்த்தீங்கன்னா ஐஜியோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், I1 மைனஸ் I3 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். ஸோ இந்த I3 அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா I1 இஸ் ஈக்குவல் டு I3ன்னு கிடைக்கும். சரிங்களா, இதே மாதிரி தான் அடுத்த ஸ்டெப்லையும் ஐஜியோட வேல்யூ 0. அப்போ என்ன கிடைக்கும், I2 மைனஸ் I4 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அதுல இருந்து I2 இஸ் ஈக்குவல் டு I4ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன்லையும் என்ன பண்ணிக்கலாம், ஐஜியோட வேல்யூ 0னா இந்த டோட்டல் டேர்மும் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ரிமைனிங் உள்ள வேல்யூஸை இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன வேல்யூஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாருங்க, I1 இஸ் ஈக்குவல் டு I3, I2 இஸ் ஈக்குவல் டு I4, I1P இஸ் ஈக்குவல் டு I2R அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா, இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே, சரிங்களா, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், ஈக்குவேஷன் 2.50லையும் அண்டு ஈக்குவேஷன் 48ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா, அப்போது வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஈக்குவேஷனை பாருங்கள், ப்ரீவியஸாக இங்கே நம்ம கால்குலேட் பண்ண இந்த ஈக்குவேஷன், இந்த வேல்யூ இதில் I1P ப்ளஸ் I3Q மைனஸ் I4S மைனஸ் I2R இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கா. இதில் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும் பாருங்கள், I1P அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அடுத்து I2Qன்னு இருந்ததை நான் எப்படி எழுதிட்டேன், I1Qன்னு. சரிங்களா, ஸோ இந்த வேல்யூ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் I1P ப்ளஸ் I3Q மைனஸ் I4S மைனஸ் I2R இஸ் ஈக்குவல் டு 0. இதான் ஈக்குவேஷன் 2.48. இந்த ஈக்குவேஷனில் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு I1P அப்படியே இருக்குது. சரிங்களா, அதை அப்படியே எழுதிக்கலாம். I1P
அடுத்து I3Qன்னு இருக்கா, அந்த I3க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், I3யோட வேல்யூ I1ன்னு போட்டிருக்காங்களா, ஸோ இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், I1Q. அடுத்ததா -I4Sன்னு இருக்கு, I4க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், I2ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், ஸோ -I2S. அடுத்து -I2R அப்படியே எழுதிக்கிறோம், -I2Rன்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாத்துலேயும் இருந்து I1 காமனாக எடுத்துடலாமா, அந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து I1 காமனாக எடுத்துருங்க, அப்போ P + Qன்னு கிடைக்கும். அடுத்து இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து எது வெளியில் எடுத்துருங்க, I2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு, S - Rன்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, இந்த டேர்ம் எல்லாமே மைனஸில் இருக்கிறதுனால அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் ஆயிரும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், I1 × P + Q = I2 × R + S அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ஈக்குவேஷன் பாருங்க, ஈக்குவேஷன் 2.52ஐயும் 2.51ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், ரெண்டுலேயுமே I1ங்கிறது இதுக்கும் இதையும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இங்கே I2ங்கிறத கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் P + Q / P, இங்கே R + S / Rன்னு கிடச்சிருக்கும். இப்போ இதில் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், P/Pன்னு கிடைக்கும். இப்போ P/P கேன்சல் பண்ணிங்கன்னா 1ங்கிறது கிடைக்கும், இங்கே Q/P அப்படியே இருக்கும். அடுத்து இங்கே R/R அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும், இங்கே S/R அப்படியே இருக்கும். இந்த ஒன்னையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ Q/P = S/Rன்னு கிடைக்கும். அதை ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா P/Q = R/S அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பிரிட்ஜ் பேலன்ஸுக்கான கண்டிஷன், வீட்ஸோன் பிரிட்ஜோட பேலன்ஸுக்கான கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா P/Q = R/S அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின் இது. இப்போ இதை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.23 பாருங்க. வீட்ஸோன் பிரிட்ஜில் பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 100 ஓம்னு கொடுத்துட்டாங்க, Q வேல்யூவும் கொடுத்துட்டாங்க 1000 ஓம், ஆரோட வேல்யூ 40 ஓம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் த கேல்வனாமீட்டர் ஷோஸ் 0 டிஃப்ளெக்ஷன் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் எஸ். இப்போ கேல்வனாமீட்டர் 0 டிஃப்ளெக்ஷன் காட்டுனுச்சு அப்படின்னா அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்குது, பேலன்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான கண்டிஷன் பாருங்கள், P/Q = R/S அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதில் எனக்கு எஸ்ஸோட வேல்யூ வேணும், அப்போ இந்த ஃபார்முலாவிலேருந்து எஸ்ஸை மட்டும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் Q/P × Rன்னு கிடைக்கும். இதில் அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். Qக்கு பதிலாக 1000, Pக்கு பதிலாக 100 அண்ட் Rக்கு பதிலாக 40 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 400 ஓம் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 2 0 இருக்குது, இந்த 2 0வையும் இதில் உள்ள 2 0வையும் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 40 × 10 இருக்கும், அதை 400 ஓம்னு எடுத்துக்கலாம். இப்போ எஸ்ஸோட வேல்யூ உங்களுக்கு 400 ஓம். அப்போ ஏதாவது 3 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரிஞ்சால் போதும், அனதர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்ததா அனதர் ப்ராப்ளம் பாருங்க, எக்ஸாம்பிள் 2.24. இந்த டயக்ராம் இது ஒரு வீட்ஸோன் பிரிட்ஜுக்கான டயக்ராம். இந்த டயக்ராம் பாருங்க, ஃபர்ஸ்ட் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 500 ஓம், அடுத்து கியூவோட வேல்யூ 800 ஓம், ஆரோட வேல்யூ பாருங்க ரெண்டு ரெசிஸ்டாராக கொடுத்துருக்காங்க 400 ஓம் ப்ளஸ் ஒரு எக்ஸ். அப்போ டோட்டல் ஆர் நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 400ன்னு எழுதிக்கலாம். எஸ்ஸோட வேல்யூவை 1000 ஓம்னு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, இப்போ என்னன்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக இருக்குன்னா அதுக்கு கண்டிஷன் P/Q = R/S. எல்லா வேல்யூயும் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணி நம்ம எக்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் வேல்யூ மட்டும் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேல்யூ கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். சரிங்களா, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு, x + 400 டிவைடட் பை இங்கே ஒரு 1000 இருக்கும், இது 500 டிவைடட் பை 800ன்னு இருக்குது. இதில் x + 400 மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 1000 அங்கே போகும்போது இங்கே டிவைடரில் இருக்கிறதுனால அங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷனாக வந்துடுது. இப்போது இதில் எதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். இங்கே ஒரு 2 0 இருக்குது, இங்கே ஒரு 2 0, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 5/8 × 1000 இருக்கும், x + 100 400 அப்படியே இருக்குது. அடுத்து 5 டிவைடட் பை 8 எப்படி எழுதிக்கலாம், 0.625 எழுதிக்கலாம் இன்ட்டு 1000. 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 625ன்னு கிடைக்கும். அப்போ x + 400 = 625. எக்ஸோட வேல்யூ பாருங்கள் 625 - 400. இப்போ எக்ஸோட வேல்யூ 225 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதுவும் அதோட அப்ளிகேஷன்ஸ் தான். சரிங்களா, இப்போ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிர்ச்சாஃபோட 2 லா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அடுத்ததாக கிர்ச்சாஃபோட லாவை யூஸ் பண்ணி வீட்ஸோன் பிரிட்ஜ் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இதோட இந்த ப்ரெசன்டேஷன் நம்ம முடிச்சுக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.